வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி பச்சைப்பயிரின் நன்மைகளை பார்ப்போம். பச்சைப்பயிர் நிறைந்த நன்மைகளை கொண்டுள்ளது. இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, புற்றுநோயை எதிர்த்து போராடுகிறது, தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, கொலஸ்ட்ரால் மற்றும் இதய ஆபாயத்தை கட்டுப்படுத்துகிறது, இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை எல்லாம் எதிர்த்து போராடுகிறது, முடி உதிர்வை தடுக்கிறது, வயிற்றில் உள்ள புண்களை இதனுடைய கஞ்சி நல்லா குணப்படுத்துகிறது. அல்சர் எல்லாம் பாசிப்பயிறு கஞ்சி ரத்த சோகைக்கு நல்ல ஒரு மருந்து. இதில் உள்ள முளைக்கட்டிய பச்சைப்பயிறு ரொம்ப நன்மை செய்யும். தினமும் ஒரு கப்பு ஒரு பவுல் முளைக்கட்டியது சாப்பிடும் பொழுது கல்லீரலில் உள்ள கொழுப்புகள்லாம் சரியாகுது. மேலும் இது கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குறது நல்லா. மேலும் இதை தலைக்கு தேய்த்து இதன் பொடியை தேய்த்து குளிக்கும் போது எண்ணெய் பிசுக்கு நல்லா முடிக்கு ஒரு கண்டிஷனராக இருக்குது. உடல் எடையை குறைக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதில் நார்ச்சத்து நிரம்பி இருப்பதால் வயிறு நிரம்பிய உணர்வை அளிக்கிறது. அதனால் இது நீரிழிவு நோயாளிக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்குது. பச்சை பயிறு ஒரு சாப்பாட்டு உணவாக இருக்குது. மேலும் செரிமானத்தை மேம்படுத்துது. இந்த நார்ச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, சர்க்கரை அளவை கட்டுப்பட்டு வைக்கிறது, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. அப்புறம் வயிறு தொடர்பான பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யுது. ரத்த நாள அடைப்பு அது சரி செய்கிறது, ரத்தத்தை சீராக்குது. மேலும் பச்சைப்பயிறு சரும அழகை மேம்படுத்துது. இதை மாவாக்கி கோதுமை தவிட்டோட கலந்து போட்டால் கரும்புள்ளிலாம் மறையுது. மேலும் நெல்லிக்காய் பொடியோட கலந்து போட்டால் சரும சுருக்கெல்லாம் மறைந்து சருமம் மென்மையாகி பளபளக்குது. இதில் புரதம் உடல் தசைகளை வலுவாக்கி நல்ல ஒரு கலோரியை தருது. இதில் விட்டமின் B6, விட்டமின் C, போலேட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. பொட்டாசியம், மேக்னீஷியம், தாதுக்கள், அது ரத்த சோகையெல்லாம் போக்கி நன்மை தருகிறது. இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.